வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3யோட ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்ப ஒரு பிரச்சனையை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கு. பல குழப்பங்களை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இப்போ எதனால இதை எடுத்தாங்க, பிளே ஸ்டோர்லேருந்து எதுக்கு தூக்குனாங்க பற்றி நமக்கு எதுவும் தெரிய வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இப்போ எனக்கு ஃபோன் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தோடய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல விதமான குழப்பத்தை இப்போ இந்த ஆப்பை எடுத்ததுனால ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சீலிங் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வராதா, நான் ஆட் பார்த்து வச்ச அமௌண்ட்லாம் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரே பதில்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாயிருங்க. இன்னும் வந்து ஆப் வந்து முழுசாக க்ளோஸ் பண்ணல, சர்வரில் இனி எல்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து எடுத்துருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஏற்றுறது கஷ்டம். ஏற்ற முடியாதுன்னு சொல்ல வரல. இப்போ நான் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் தான் அந்த ஆப்பை வந்து எடுத்துருக்கிறாங்க. நீங்கள் குரோம் ப்ரௌசர்லையோ இல்லை மற்ற ப்ரௌசர்லையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மைவி3 ஆட் ஆப்னு போட்டிங்கனாலே வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். பல பேருக்கான டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து வருமா வராதா, சீலிங் அமௌண்ட் வந்து ஆட் பார்த்து வச்சிருக்கேன், அந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா, நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ உங்களுடைய நேமில் நீங்கள் எவ்வளோ ஆட் பார்த்துருக்கீங்க, உங்களோட சீலிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த டேட்டா வந்து அதில் ஸ்டோரில் தான் இருக்கும். அந்த ஆப்பை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேன் பண்ணலை, ப்ளே ஸ்டோர்லேயும் மட்டும்தான் எடுத்துருக்காங்க. மற்ற குரோம் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அதில் வரும். எதுக்காக அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுவரை கரெக்டான விளக்கம் வந்து யாரும் தெரிவிக்கல. இதில் வந்து நானும் யூடியூப்பில் பல இதில் செக் பண்ணி பார்த்தேன். எந்த இதுலையுமே இதை பற்றி அவங்க போடலை. நானும் விசாரித்து பார்த்தேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து இதுக்கான ஸ்டெப்பு வந்து அவங்க எடுப்பாங்க. எதுக்காக அப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு விளக்கத்தையும் அவங்க அதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் மக்களுக்கும் மைவி3 ஆட்ஸ் மெம்பருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, யாரும் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் தைரியமாகவே இருங்க. சில பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் இருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒர்க் ஆகுது. அதனால் பயப்பட வேணாம். உங்களுக்கான அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டும் அதில் இருக்கிற அமௌண்ட்டு படி பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் கட்டாயம் கிடைக்கும். எல்லாமே பாசிட்டிவாக இருங்க. இது வந்து லாஸ்ட்டு சமயத்தில் நம்ம இருக்கோம். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மனசை விட்டுற வேணாம். எல்லாருமே ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வந்துடுவாங்க. இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறாங்க, ஆனால் பேன் பண்ணலை. ப்ரௌசரில் மற்ற ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஐடி போட்டு என்ட்ரு பண்ணி வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ரொம்ப சந்தேகத்தோடையும் கவலையோடையும் என்கிட்ட வந்து கால் மூலியமாகவும் நேரடியாகவும் என்கிட்ட வந்து அணுகுனாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். எல்லாமே ஒரு பாசிட்டிவோட இருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த வீடியோ போடுறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது நியூஸ் கிடச்சின்னா நான் உங்களுக்கு உடனே தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு நல்ல தகவலோட, பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.